நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 5 சரியான நேரம். உங்களுடைய குலம் வாழ வேண்டும் என்றால் இதை நீங்கள் குழி தோண்டி புதையுங்கள். நடக்க போகின்ற ராகு கேது பேச்சினுடைய பலன்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட மூவுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில காசு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா கடனோட இருக்கிறதா அதை விட மிகப்பெரிய கஷ்டம். ஸோ காசு இல்லாம இருக்கிறது கஷ்டம்னா கடனோட இருப்பது அதை விட பெரும் கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த கஷ்டம் காணாம போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமாங்க, அதிர்ஷ்டத்தில் ராகு பகவான், லாபத்தில் கேது பகவான், குறிப்பிட்டு 6ஆம் வீட்டை விட்டு விலகக்கூடிய ராகுவால் மலையளவு கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணியளவு காணாமல் போகிறது. பணி விலகிற மாதிரி விலக போகுது. அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். ராகு கேது பயிற்சி நடைபெற போகுது எப்போ அப்படின்னு கேட்டா மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடம் மாறப் போகிறார்கள். எல்லா கிரகங்களும் நேர்மறையா வளம் வந்தா இந்த கிரகங்கள் எதிர்மறையாக வளம் வரும். அதனால தான் கடந்த கால நிகழ்வை இந்த கிரகங்களால் மாற்ற முடியும். மற்ற கிரகங்கள் கொடுத்த பலனை மாற்ற முடியுமா? இந்த கிரகங்களால மாற்ற முடியும். ஏற்கனவே வாங்கிய கடன், இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனை, இருக்கிற திருமண வாழ்க்கை பிரச்சனை, இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. சரிங்களா? துலாம் ராசியில பிறந்த நண்பர்களே, கடந்த 1.5 வருடங்கள் 6ஆம் இட மீனத்திலிருந்த ராகுவான் கடனை பெரிதளவு ஆக்கியிருப்பாரு. தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய சூழல் கொடுத்திருப்பாரு. ஓடி ஓடி உழைத்தும் கடனை அடைபடாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாயிருக்கும். அதுக்கு காரணம் ராகு அந்த இடத்துல இருந்து கொடுத்தார். அந்த கடனை வாங்கக்கூடிய சூழலை கொடுத்தாரு. எதாச்சியா யார்ட்டையாவது ஒரு காசு பணம் கேட்டா கூட பெருமளவு கடனை கொடுத்து உங்களை கடன்ல மாட்ட வச்சிருந்திருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போட்டு அதுலயும் நீங்க சிக்கி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா அந்த ராகு 6ஆம் வீட்டை விட்டு விலகி 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு. சரிங்களா? 6ஐ விட்டு ராகு விலகுவதாலேயே கடன் பிரச்சனை குறையும், எதிரி பிரச்சனை குறையும், கண்டிப்பா நோய் பிரச்சனையும் தீருங்க. துளாராசிக்காரங்களுக்கு இந்த விதத்துல ஒரு நன்மை கிடைக்குது ராகு விலகுவதால். ஸோ கண்டிப்பா கடனை நோயை எதிரியை கொடுத்த ராகு இப்ப அந்த இடத்த விட்டு விலகிறதுனால கடன் அடைபடும், நோய் பிரச்சனை குறையும், எதிரி பிரச்சனை தீரும். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 5ஆம் வீடுங்கிறது காதலை குறிப்பது. சரிங்களா? ஆடம்பர வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை குறிப்பது. அப்போ உங்களுடைய குலம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் இதை நீங்கள் குழி தோண்டி புதைக்கணும். அது எது அப்படின்னு கேட்டா இந்த தவறான கெட்ட பழக்க வழக்கம், மது மாமிசம் போன்ற விஷயங்களா கூட இருக்கலாம். தவறான பழக்க வழக்கம், தவறான சேர்க்கை போன்றவை இருந்தா அதை குழி தோண்டி புதைச்சிக்கணும். அதே போல ஆசைக்காக சில விஷயத்த செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சு சில பொருட்களை, கார் வண்டியோட பொருட்களை வாங்குவீங்க. அது தேவைப்படாமல் பயன்படாமல் ஒரு மூலையில் இருக்க போகுது. ஸோ அப்படி உங்களுடைய பணமானது வீணாகக்கூடிய தருணமாக இருக்குது ஆடம்பரத்தால். ஸோ ஆடம்பரத்துக்காக அல்லது ஒரு ஆசைக்காக ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தால் அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. அதே போல புதுசா ஒரு பதவி தாரேன், உனக்கு ஒரு பெரிய அளவு ஒரு பதவி தாரேன் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தைகளாக மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலத்தை நம்பி சில காரியத்தில் இறங்கிறாதீங்க. உங்க வேலையை மாத்திராதீங்க, ஒரு தொழில இறங்கிறாதீங்க. சரிங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் கேது, சிம்மத்துல கேதுவான் இருக்கிறாரு. அப்போ கையிருப்பு இருக்கக்கூடிய உங்களுடைய லாப பணத்தை ராகு ஆசை வார்த்தை காட்டி செலவழிக்க வச்சிருவாரு. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால பணத்தை செலவழிக்கும் போது தேவையா அது ஆசையா அப்படின்னு தெரிந்து பார்த்து செலவு செய்வது துளாராசிக்காரங்க நல்லது. இந்த ஆசையை மட்டும் நீங்க குழி தோண்டி போச்சிருங்க. சரிங்களா? மற்றபடி பயப்படாம இருக்கலாம். சோ 5ல் 5 அதிர்ஷ்டம். அது என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும்? 5ல ராகு வந்தா கூடுதல் நன்மைகள் உண்டு. என்ன நன்மை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் அல்லது ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கும். இப்படி ஏதேனும் ஒரு சுப காரியத்திற்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய தருணம் இது. ஓகேங்களா? அதே போல இந்த ஒரு நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பரிபூர்ணமா இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூர்ணமா நீங்க பெறப்போறீங்க சொல்லலாம். இஷ்ட தெய்வத்தினுடைய வரங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்போ ஏற்கனவே பண்ண பரிகாரம் வேண்டுதலுக்கு தெய்வங்கள் செவிசாய்க்கும்.
அதே போல எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரபல யோகம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு நேரத்துல செய்தி ஊடகங்கள், சினிமா அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சமுதாய மக்கள், சொந்த பந்தங்களிடையே உங்களுடைய பெயர் பிரபலமாகும். அந்த அளவுக்கு ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஒரு கௌரவம் உங்களை தேடி வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விதத்துல இதுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அதே போல காதல் கைகூடும். காதல் திடீர் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் 5ல் 5 நல்ல நேரம் சொன்னேன். அது ஒன்று உங்க பிள்ளைகளுக்கு, 2வது உங்களுக்கு காதல் கல்யாணம் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு, 3வது மிக முக்கியமான சொன்னது பிரபலம் அடையக்கூடிய யோகம் உண்டு. நீங்க யாருன்னு உறவுகள் சமுதாயத்துக்கு முன்னாடி நிரூபித்து காட்டுவீர்கள். அப்படி பிரபலம் அடையக்கூடிய பதவி வாய்ப்புகள் அல்லது வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? 4வது கண்டிப்பா ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றமா இருக்க போது. கடந்த காலத்தை விட இந்த வருடத்துல பண ரொட்டேஷன்றது அதிகமாகவே இருக்க போது. அதே போல தொழில் கமிஷன் ரீதியா ஒரு பெரிய அளவு ஒரு கான்ட்ராக்ட் இல்ல பெரிய அளவு ஒரு கமிஷன் பார்த்து நல்ல ஒரு லாபம் பார்க்க போறீங்க. இது 4வது உங்களுக்கு நடக்கும். ஸோ 5வதா இந்த சொத்து பங்கு பாக பிரிவினை சுமூகமாக முடிய போது உங்களுக்குரிய ஒரு ஷேர் வந்து சேரப்போகுது. இந்த 5 விஷயத்திற்கும் சரியான ஒரு நேரம் இந்த ராகு கால நேரம். சரிங்களா? இந்த ராகு இது பிரிச்சால் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வருது. இன்னொரு பக்கம் அந்த கேது 12ஆம் இடம் கண்ணியை விட்டு விலகுறாரு, மறந்துடாதீங்க. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். தூக்கம் இல்லைங்க. கடந்த காலகட்டத்துல பெரிய அளவு மன அழுத்த பிரச்சனை அது நீங்குதுங்க. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப அதை கெடுத்த பல பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கையில. அந்த பிரச்சனையால தூக்கத்தை இழந்தவர்களுக்கு இனி நிம்மதியாக தூங்கும் அளவுக்கு அந்த பிரச்சனைகளுடைய முடிவு வந்து விட்டது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனையும் குறிக்கும். ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. மாமியார் வீட்டு வழி பிரச்சனை தீருது. சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் அல்லது வேறு மாநிலத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க தாயகம் திரும்பி சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெறப்போகுது துலா ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அல்லது உங்களோட வயது மூத்தவர்கள் அவங்களால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் பிரச்சனை ஓயும். காரணம் இந்த 11ஆம் வீடு மூத்த சகோதர சகோதரிகள் குறிக்கும். அதுல கேது வந்து அதை கெடுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்துல வரக்கூடிய பணமானது ஒரு 3 வழிகளில் ஒரு நன்மையை கொடுக்கும் வழியில பண வரவு கிடைக்கும். மருத்துவ தொழில், ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள், ஸோ மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பண வரவு. ஸோ இதுல எல்லாமே ஒரு நல்ல ஒரு பண லாபங்கள், பண வரவுகள் எதிர்பார்க்கலாம். ஐடி ஃபீல்டு பண்றவங்க, கம்ப்யூட்டர் லைன்ல வேலை பார்த்துக்கிட்டு கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான ஒரு காலகட்டம். இதுல நல்லா இருக்கும். இப்போ 11ஆம் வீடு சிம்ம ராசி, அதற்கு அதிபதி சூரியன். அதை மறந்துடாதீங்க. இப்போ அரசாங்க விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நேர் வழியில கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறைமுகமான வழியில படைய வேண்டாம். சில இல்லீகல் விஷயத்த பண்ண வேண்டாம். அதுல கொஞ்சம் லாக் ஆயிருவீங்க. சரிங்களா? நேர் வழியில பயணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கேதுவன் ஞானக்காரகன், மோட்சக்காரகன். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நேர் வழியிலேயே பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் கண்டிப்பா வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறுது. அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது. அதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், வேண்டுதல், பிரார்த்தனை அப்படின்றது கண்டிப்பா 5ஆம் வீடு, அதாவது துளாராசிக்கு 5ஆம் வீடு எதுனா கும்பம். அந்த கும்பத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ கால பைரவருடைய வழிபாடுகளை, முனீஸ்வரன், கருப்பசாமி சொல்லக்கூடிய சிறுதெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? இதை மட்டும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளது யாருக்குமே பிடிச்சிருந்த லைக் பண்ணும், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.